தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. பிஜிடிஆர்பி தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான முக்கியமான வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வரக்கூடிய தேர்வில் 10 கேள்விகள் இதிலிருந்து மட்டும்தான் வரும் என்பதை வந்து ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க, அதே மாதிரி உங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற யாராக இருந்தாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்து எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு சரியாக விடை தெரிஞ்சுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோ வேணா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த முறை நிச்சயமாக வந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பச்சா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. எத்தனை கேள்விக்கு விடை தெரிஞ்சுக்கணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? முதல் கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாத சொல் என்னது? பொது உடைமை. இதுதான் வந்து சரியான விடை. புரிஞ்சா? இப்போ நான் ஒரு எக்ஸாம் போகும்போது நான் சொல்கிறேன், இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு எழுதும்போது ஒவ்வொரு கேள்வியும் பார்த்துக்கேன். பொருந்தாத, பொருந்திய, புரிஞ்சா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. பொருந்தாத, பொருந்திய. புரிஞ்சா? அதனால் இது மாதிரி வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்கண்ட சரியான தொடரை கண்டறிக. இப்போ பாருங்கள், என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதுதான் வந்து சரியான தொடர். புரிஞ்சா? இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், என் வீட்டு தோட்டத்தில் மலர் மனம், இந்த நான் வரும், இந்த ரெண்டு சொன்னா வரும், வராது. அப்போ இது வந்து தவறு. அதாவது சரியான தொடர் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, இந்த நான் வரும் மனம்க்கு, அப்போ இது தவறு. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள், இந்த நான் வரும், தவறு. அப்போ இதுக்கு சரியான விட என்ன? என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, இதுதான் வந்து சரியான தொடர். புரிஞ்சா? அடுத்து பாருங்கள், பிழையில்லா தொடரை தேர்ந்தெடுக்கும். அதான் வச்சுக்கோங்க, பிழை இல்லா, இதில் வந்து இதில் பிழை இல்லாத தொடர்னு கேட்குறாங்க. புரிஞ்சா? பாருங்கள், பசு கன்றை ஈன்றதுன்னு சொல்லுவோம், ஈன்றன்னு சொல்லுவோமா? அப்போ இது தவறு. மேகங்கள் சூழ்ந்து கொண்டதுன்னு சொல்லுவோம், இங்கே கொண்டதுன்னு போட்டிருக்காங்க, தவறு. கோவலன் சிலம்பு விற்க போனால்னு இருக்குது, போனான்னு வரணும். புரிஞ்சா? அப்போ இது தவறு. அப்போ என்ன? குழலி நடனம் ஆடினாள். அப்போ இதுதான் வந்து பிழை இல்லாத தொடர், அதாவது பிழை இல்லாத தொடர். புரிஞ்சா? பிழை தொடர்னு கேட்கலாம். அப்போ ஞாபகம். அதனால் கேள்வியை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்து பொறுமையாக வந்து அட்டன் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், இன்டெலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. என்ன வரும்? அதாவது இன்டெலிஜென்ஸ்க்கு அதோட இணைக்கான ஆங்கில தமிழ் சொல்ல என்ன? நுண்ணறிவு. அடுத்து பாருங்கள், கான்ஃபிடென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. என்ன வரும்? நம்பிக்கை. புரிஞ்சா? நம்பிக்கை. புரிஞ்சா? அடுத்த விஷயம் பாருங்கள், பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே டேஸ் புதினமாகும். புரிஞ்சா? இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக கேட்க சான்ஸுக்கு பார்த்துச்சுங்க. பெண் குழந்தை குழந்தைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே டேஸ் புதினமாகும். மண்ணகத்து பூந்துளிகள். புரிஞ்சா? மண்ணகத்து பூந்துளிகள். புரிஞ்சா? இதுதான் வந்து இதுக்கான சரியான விடை. கண்டிப்பாக இந்த கேள்வி வச்சுக்க, முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்கள், சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் முதலிய சிறுகதை தொகுப்புகளை எழுதியவர் யார்? சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் முதலிய சிறுகதை தொகுப்புகளை எழுதியவர் யார்? கந்தர்வன். புரிச்சா? யாருங்க? கந்தர்வன். நாளைக்கு கேட்கலாம், இது கேட்கலாம். சாசனம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஒவ்வொரு கல்லாய் என்ற நூலை எழுதியவர் கொம்பன் முதலிய சிறுகதை தொகுப்புகளை எழுதியவர் கந்தர்வன். அடுத்த கேள்வி பாருங்க, தன்னுடைய தமிழ் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? புரிஞ்சா? வச்சுங்க, இது ஜிகேல கூட கேட்கலாம். தன்னுடைய தமிழ் புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? யாருங்க? ராஜம் கிருஷ்ணன். புரிஞ்சா? யாருங்க? ராஜம் கிருஷ்ணன். அடுத்த கேள்வி பாருங்க, உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கூறும் புதினம். உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கூறும் புதினம் கரிப்பு மணிகள். புரிச்சா? அதாவது கரிப்பு மணிகள். புரிச்சா? இதுதான் வந்து உப்பளர்கள் வந்து உப்பளர் வந்து வாழ்க்கையை வந்து சொல்கிற ஒரு நூல் சொல்கிறாங்க. புரிஞ்சா? அடுத்து பாருங்கள், கலில் கிப்ரான் டேஸ் நாட்டை சேர்ந்தவர். கலில் கிப்ரான் டேஸ் நாட்டை சேர்ந்தவர். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. லெபனான். புரிஞ்சா? லெபனான். அதாவது கலில் கிப்ரான் டேஸ் நாட்டை சேர்ந்தவர், லெபனான். புரிஞ்சா? அடுத்த கேள்வி பாருங்கள், தமிழ் பண்பாடு என்ற இதழினை தொடங்கியவர் யார்? தமிழ் பண்பாடு என்ற இதழினை தொடங்கியவர் யார்? தனிநாயகம் அடிகள். தனிநாயகம் அடிகள். புரிஞ்சா? அதாவது பாருங்கள், தமிழ் பண்பாடு என்ற இதழினை தொடங்கியவர் யாருங்க? தனிநாயகம் அடிகள். அடுத்து பாருங்கள், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று கூறியவர்
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். புரிஞ்சா? அதாவது யாருங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று கூறிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இந்த கேள்வி மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தேர்வில் கேட்க சான்ஸ் இருக்குது. மறக்காம எழுதி வச்சுக்கோங்க. பொறுத்துக. இப்போ வந்து பாருங்கள், அடுத்து பொறுத்துக. புரிஞ்சா? இந்த பொறுத்துக்கான விட என்ன டக்குன்னு சொல்லுங்க. அப்போ இது எக்ஸாம்பிள். முருங்கை என்ன சொல்லுவோம்? கீரை. முருங்கைக்கீரை நமக்கு வந்து ஞாபகம் இருக்குது. புரிஞ்சா? இப்போ நெல் என்ன சொல்லுவோம்? நெல்லை வந்து தாள்னு சொல்லுவோம். புரிஞ்சா? நெல்லை வந்து தாள்னு சொல்லுவோம். அப்போ அருகு வந்து புல். அருகு வந்து புல். தலை வந்து மடல். புரிஞ்சா? முருங்கை வந்து கீரை, நெல் வந்து தாள், அருகு வந்து புல், தாளை வந்து மடல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம் போன்றவற்றிற்கு வித்திட்டவர். குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம் போன்றவற்றிற்கு வித்திட்டவர் யாருங்க? பெரியார். யாருங்க? பெரியார். புரிஞ்சா? அடுத்து பாருங்க. பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும். இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். அதாவது பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும். என்ன சொல்லுவாங்க? வளைதல். வளைதல். பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும். வளைதல். கீழ்கண்டவற்றுள் எது குமரகுருபர் பாடிய நூல்? கீழ்கண்டவற்றுள் எது குமரகுருபர் பாடிய நூல்? எந்த நூல்? முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். புரிஞ்சா? முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் பாடியவர் யாருங்க? குமரகுருபரர். அடுத்து பாருங்க. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. புரிஞ்சா? தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல்னா கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி. புரிஞ்சா? கலம்பகம். கலம்பகம் மொத்தம் 18 உறுப்புகளை கொண்டது. பரிபாடல் வந்து 8 தொகை நூல்களுள் ஒரு நூல். அகத்திணையும் புறத்திணையும் சார்ந்த நூல் இது பரிபாடல். அதே மாதிரி பரணி கலம்பகங்கிறது 96 வகை சிற்றிலக்கிய நூல்களுள் ஒன்று. சிற்றிலக்கியங்கள் ஒன்று. புரிஞ்சா? அடுத்த விஷயம் பாருங்க. கூற்று காரணம். புரிஞ்சா? கூற்று காரணம். தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருளில் பறை இடம்பெறுகிறது. புரிஞ்சா? தப்பட்ட, அதாவது கூற்று இரண்டு பாருங்க. தப்பாட்ட இசை குறித்து தம் பாடலில் பதிவு செய்தார் அருணகிரிநாதர். கூற்று காரணம் சரியா தவறா? டக்குன்னு சொல்லுங்க. அப்போ கூற்று 1 2 வந்து சரிதான். புரிஞ்சா? பாருங்க. தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் பறை இடம்பெறுகிறது. நான் கேட்கலாம். தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள் டேஸ் இடம்பெற கேட்கலாம். பறை. அதே மாதிரி தப்பாட்ட இசை குறித்து தம் பாடலில் பதிவு செய்தாருங்க அருணகிரிநாதர். அடுத்து பாருங்க. உழைக்கும் மக்கள் தம் கலைப்பையை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே டேஸ் ஆகும். நாட்டுப்புற பாடலாகும். புரிஞ்சா? நாட்டுப்புற, அதாவது உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடலாகும். அடுத்து பாருங்க. காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதனை டேஸ் என்பர். வாய்மொழி இலக்கியம் என்பர். அதாவது காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதனை டேஸ் என்பர். வாய்மொழி இலக்கியம் என்பர். அடுத்து பொறுத்துக்க பாருங்க. டக்குன்னு சொல்லுங்க. அப்போ உட்கார்ந்து உண்ண உதவுவது. உட்கார்ந்து உண்ண உதவுதுங்க. அதாவது பந்திப்பாய். புரிஞ்சா? உட்காரவும் உண்ணவும் உதவுவது திண்ணைப்பாய். புரிஞ்சா? உட்காரவும் உண்ண உதவுதுங்க திண்ணைப்பாய். திருமணத்துக்கு உதவுவது பட்டுப்பாய். அதே மாதிரி குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய். புரிஞ்சா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும். இந்த மாதிரி கேள்வி கூட கேட்கலாம். அடுத்த பழங்காலத்தின் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்ததுங்க நெல். புரிஞ்சா? நெல் தான் வந்து பழங்காலத்தில் விலை கணக்கிட நெல் தான் வந்து இருக்குது. வடதை சேர்ந்து வீசும் காற்றை டேஸ் என்று அழைப்பர். வடதை சேர்ந்து வீசும் காற்றை டேஸ் என்று அழைப்பர். வாடை காற்று என்று அழைப்பர். புகழ்பெற்ற மாமல்லபுரம் கடற்கரை கோயில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதெல்லாம் டக்குனு விடையை சொல்லணும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் இது. செங்கல்பட்டு மாவட்டம். என்னங்க? செங்கல்பட்டு மாவட்டம். சேரர்களின் நாடு டேஸ் எனப்பட்டது. சேரர்களின் நாடு டேஸ் எனப்பட்டது. குடநாடு எனப்பட்டது. சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல். சங்க கால நூல்களில் வந்து பண்ணோடு பாடப்பட்ட நூல் இது பரிபாடல். புரிஞ்சா? பரிபாடல். இப்போ நான் சொல்லி முடிச்சு 8 நூல்களில் வந்து புறநானூறு வந்து புறம் சார்ந்த நூல். பரிபாடல் அகத்தினை புறத்தினை சார்ந்த நூல். இதெல்லாம் பண்ணோடு பாடப்பட்ட நூல். அதாவது இசையோடு பண்ணுங்கிறது இசைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா?
பண்ணுங்கிறது இசைன்னு சொல்லுவாங்க. பண்ணோட படம் வந்து பரிபாடல். புரிஞ்சா? அதே மாதிரி அகநானூறு நெடுந்தொகை அழைக்கப்படும் நூல். புரிஞ்சா? நற்றிணை, அதாவது நற்றிணை தான் எட்டுத்தொகை முதலாவது வைத்து என்னப்படும் நூல் வந்து நற்றிணை. புரிஞ்சா? அதை ஞாபகம் வச்சுக்கங்க. சரியா? அதே மாதிரி அகநானூறு சிற்றலை 13-31 இதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், பார்த்து வச்சுக்கங்க. நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் இப்போ தான் சொன்னேன். எதுங்க நெடுந்தொகை அழைக்கப்படுவது? அகநானூறு. குறுந்தொகை தொகுத்தவர் யாருங்க? பூரிக்கோ. அதே புராண தொகுப்பு அறியப்படவில்லை. அதே மாதிரி கலித்தொகை தொகுத்தோர் நல்லாதவனார். குறிஞ்சிக்களி வந்து பாடியவர் யாருங்க? கபிலர். இதெல்லாம் கண்டிப்பாக என்ன வச்சு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 10 பாட்டு நுட்கொள்ளல் 1 எதுங்க? 10 பாட்டு நுட்கொள்ளல் 1 மலைப்படுகடாம். பாக்கியெல்லாம் என்னது? குறுந்தொகைலாம் வந்து 8 தொகை நூல், நற்றினை வந்து 8 தொகை நூல், பரிபாடல் 8 தொகை நூல். புரிஞ்சா? மலைப்பட மற்றொரு பேர் என்ன? கூத்தராற்று படைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? பார்த்து வச்சுங்க. முல்லைப்பாட்டு டேஷ் நுட்கொள் 1 முல்லைப்பாட்டு 10 பாட்டு நுட்களுள் 1. புரிஞ்சா? 8 தொகைங்கிறது நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கட்டணத்தம் கலியோடு அகம்புறம் என்ற இத்திருந்த 8 தொகைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? அதே மாதிரி முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி, திருமாற்றுப்படை, பெருமாற்றுப்படை, சிறுமாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, மலைப்படுகடாம் இதெல்லாம் சேர்ந்து 10 பாட்டு சொல்லுவாங்க. 15 அந்த நாலடியார், திருக்குறள், ஏலாதி, நான்மணிக்கடிகை அதெல்லாம் வந்து 15 கீழ்கணக்கு குறள்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? இப்போ முல்லைப்பாட்டுங்கிறது 10 பாட்டு. புரிஞ்சா? முல்லைப்பாட்டு எழுதிய நப்பூதனார். தமிழின் முதல் இலக்கியம், முதல் காப்பியின் உள்ளது. தமிழில் முதல் காப்பியின் உள்ளதுங்க சிலப்பதிகாரம். புரிஞ்சா? சிலப்பதிகாரம் 50 காப்பியம் என்னது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையபதி, குண்டலகேசி. சிலப்பதிகாரத்தை ஏற்றியார் இளங்கோவடிகள். மணிமேகலை ஏற்றியாருங்க சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி வந்து மனநூல் என்று அழைக்கப்படும். அதே திருத்தக்க தேவர். புரிஞ்சா? இந்த சிவப்பதிகாரம், மணிமேகலை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு, பார்த்து வச்சுக்கோங்க. தொல்காப்பியத்தை ஏற்றியார் தொல்காப்பியர். அடுத்து பாருங்க, திருப்பாவை தழுவி கன்னிப்பாவை எனும் நூலை எழுதியவர் யார்? யாரு? இறையரசன். யாருங்க? இறையரசன். அப்போ கன்னிப்பாவை என்ற நூலை எழுதியவர் கேட்டாலும் என்ன சொல்? இறையரசன் சொல்லணும். சரியா? அடுத்து சொல்ல, வாணிதாசனுக்கு செவாலியர் விருது எந்த அரசு வழங்கப்பட்டது? பிரெஞ்சு அரசால் வழங்கப்பட்டது. அடுத்து பாருங்க, உழுவோருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி உழுவோருக்கே வேறு பணிகளின் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்த பெண்மணி. உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி உழுவோருக்கே வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் பெண்மணி. கிருஷ்ணாம்மாள் ஜெயகாந்தன். புரிஞ்சா? அடுத்து பாருங்க, இந்திய தேசிய இராணுவத்தில் உருவாக்கப்பட்ட பெண்கள் படையின் பெயர். இந்திய தேசிய இராணுவத்தில் உருவாக்கப்பட்ட பெண்கள் படையின் பெயர். இதெல்லாம் பொது அறிவிலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. என்னதுன்னா ஜான்சி ராணி. ஜான்சி ராணி. அடுத்து பாருங்கள், களஞ்சியம் என்ற பெயரின் மகளிர் குழு ஆரம்பித்தவர். களஞ்சியம் என்ற அதாவது குழுவின் மகளிர், அதாவது மகளிர் குழுவின் ஆரம்பித்தவர் சின்னப்பிள்ளை. புரிஞ்ச? சின்னப்பிள்ளை அவங்க தான் வந்து களஞ்சியம் என்ற பெயர் மகளிர் குழுவை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இன்னாத இவ்வூருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு அறிதல் அறிவுடைமை அதாவது இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. யாரு? பெருவாயின் முன்னியர். பெருவாயின் முன்னியர் எழுதிய நூல் நூல் டக்குன்னு வச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சா? அதாவது இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை. யாரு கூற்று? பெருவாயின் முன்னில். நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்த நூல். திருத்தொண்டர் திருவந்தாதி. திருமந்திரத்தை ஏற்றியவர் யார்? பெரிய புராணத்தை ஏற்றியவர் வந்து யார்? சேக்கிலார். புரிஞ்சா? திருமந்திர திருமூலர். புரிஞ்சா? அதாவது 10ஆம் திருமணம் வந்திருக்கும். அதே மாதிரி சேக்கிலாற்றப்பட திருத்தொண்டர் புராணம் சொல்லுவாங்க. புரிஞ்சா? அப்போ நம்பி எழுதப்பட்ட அடியார்களின் சிறப்பை அமைந்த நூல் இது திருத்தொண்டர் திருவந்தாதி. திருத்தொண்டர் திருவந்தாதி. சோழன் அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையின் முதலமைச்சராக இருந்தவர் சேக்கிலார். புரிஞ்சா? சேக்கிலார். அதாவது சோழன் அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையின் முதலமைச்சர் இருந்தவர் சேக்கிலார். சேக்கிலார் எழுதிய நூல் இது பெரிய புராணம். உலகமெல்லாம் என தொடங்கும் நூல் இது பெரிய புராணம். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்று அரியன் பராபரமே. இவ்வடிகள் ஆசிரியர் பராபரமே வந்தால் என்ன? பராபர கண்ணி என்ற நூலை இயற்றியவர் தாய் மாணவர்.
குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சி எந்த மலையின் பெருமையை கூறுகிறது? குற்றால குறவஞ்சி எந்த மலையின் பெருமையை கூறுகிறது? குற்றால மலையின் பெயரமை கூறுகிறது. குற்றால குறவஞ்சி இந்த குற்றால மலை கூறுகிறது. புரிஞ்சா? அடுத்தவங்க நன்றற்றல். இந்த மாதிரி பெருத்தான் கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நன்றற்றல் என்றதை வந்து சொல்லை பிரித்து எழுதுக. இது எப்படி பிரித்து எழுதுக? நன்று கூற்றல் அற்றல். நன்று கூற்றல் அற்றல்னு சொல்லுவாங்க. இப்போ இது கேட்கலாம், என்ன விதிப்படி வந்திருக்கான்னு கேட்கலாம். இது வந்து என்ன சிம்பிளாக சொல்லிடுறேன். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். புரிஞ்சா? புணர்ச்சி பார்த்துக்கங்க. உயிர்வன் உக்குரல் மெய்ட்டு ஓடும். அப்போ நான் உக்கு வந்து இட்டு வந்து ஊ வந்து போயிடும். அப்போ இட்டாயிரும். புரிஞ்சா? அப்படி நன்றாற்றா வந்து நன்றாற்றலாம் எங்கேயும் மாறிடுச்சு. சரியா? இது விதி வந்து உயிர்வன் உக்குரல் மெய்விட்டு ஓடும். திரிந்து ப்ளஸ் அற்று என்பதை சேர்த்து எழுதுக. என்ன வரும்? திரிந்தற்று. எளிது எனும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? எளிதோட எதிர்ச்சொல் என்ன? அரிது. இளமை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? இதெல்லாம் ஈஸி. இளமையோட எதிர்ச்சொல் என்ன? முதுமை. பின்வற்றில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. பாவேந்தர், புரட்சிக்கவி, பகுத்தறிவு, சுப்புரத்தினம். பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சிக்கவி பாரதிதாசன். பகுத்தறிவு யாருங்க? பகுத்தறிவார். அப்போ அதுதான் வந்து பொருந்தாமல் இருக்குது. புரிஞ்சா? அவர் பாரதிதாசன் ஏற்பேர் என்ன? சுப்புரத்தினம் சொல்லுவோம். புரிஞ்சா? பாவேந்தரம் சுப்புரத்தினம் தான். பாரதிதாசன் தான். புரட்சிக்கவினால் யாருங்க? பாரதிதாசன் தான். சரியா? அடுத்து பாருங்கள். மங்கையராய் பிறந்ததுக்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. மங்கையராய் பிறந்ததுக்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா என பாடியவர் கவிமணி தேசியம் விநாயகம் பிள்ளை. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். பாரதியார் தேசிய கவின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? அதே மாதிரி திருக்குறளுக்கு முதன்மை உரை எழுதியவர் யார்? யாரு? மணங்குடவர். அதாவது மணங்குடவர். தொண்டு செய்த பழுத்தப்பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதோளும் என்ற தந்தை பெரியாரை பாடியவர் யாரு? பாரதிதாசன். தொண்டு செய்த பழுத்த படம் தூய தாடி மார்பு என்று தந்தை பெரியார் பாடியவர் பாரதிதாசன். இதான் கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாராட்டியவர் ஔவையார். புரிஞ்சா? ஔவையார். செயலுக்கு உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்கு கொண்டு வந்தவர். அது செயலுக்கு உரிய எதுகை மோனை உரைநடையை வந்து கொண்டு வந்தவர் யாருங்க? ராப்பி சேது பிள்ளை. புரிஞ்சா? கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா? அதாவது வந்து வல்லினம் மிகும் இடம் மிகாம் இடம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான தொடர் கேட்டிருக்காங்க. புரிஞ்சா? அப்போ இதில் வந்து வல்லினம் மிகாது. வினைத்தொடர் வல்லினம் மிகாது. அப்போ இதுதான் வந்து சரியானது. இங்கே பாருங்கள். உண்மை தொகை வல்லினம் மிகும். தாயும் தந்தையும் அந்த மாதிரி வருது தான் உண்மை தொகைன்னு சொல்லுவோம். ஓமை தொகையத்தில் வல்லினம் மிகாது. உருவகத்தில் வல்லினம் மிகாது. புரிஞ்சா? இதெல்லாம் வந்து சரியான தொடர். அப்போ வினைத்தொகை வல்லினம் மிகும். புரிஞ்சா? அதை தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மிகும் மிகாத வந்து கொடுத்துருக்காங்க. மிகும். புரிஞ்சா? சுட்டச்சோறுன்னு சொல்லுவோம். புரிஞ்சா? சுடும் சோறுன்னு சொல்லுவோம். சுடும் சோறு. அந்த இச்சு வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம்னா இக்கு இச்சு திப்பு தான். புரிஞ்சா? இதுன்னு கண்டிப்பாக ஒரு கேள்வியும் பார்த்து வச்சுக்கேன். பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகவும் மிகாதா? வல்லினம் மிகாது. புரிஞ்சா? வல்லினம் மிகும் இடங்களில் சரியானதை தேர்வு செய்க. இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக வரும். வல்லினம் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. எது கிடைத்தது இதுதான் வந்து சரியானது. புரிஞ்சா? எழுதிய பாடல் இப்போ வராது. புரிஞ்சா? எனக்கு தெரியும் இப்போ வராது. அதே மாதிரி இலை பறித்தேன் இதுக்கும் வந்து இப்போ வராது. புரிஞ்சா? இதில் வந்து எது கிடைத்தது அதுதான் வந்து சரியான வல்லினம் மிகும் இடம். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? ஆசாரக்கோவை என்ன பொருள் என்ன? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. புரிஞ்சா? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அடுத்து பாருங்க. காக்குவது ஏதெனின் விரதம் காக்கவே. இத்தொடர் விரதம் என்பதன் பொருள் நன்னெறி. புரிஞ்சா? தொல்காப்பியத்தில் அமைந்துள்ள இயல்கள் எத்தனை? எத்தனை இயல்கள்? 27. தொல்காப்பியத்தில் உள்ள அதிகார முறை வைப்பு. இதெல்லாம் முக்கியமான கேள்வி. இதை வந்து பார்த்து வச்சுக்கணும். என்னது? எழுத்து சொல் பொருள். அப்போ யாப்பு அணி வந்து இங்கே வராது.
யாப்பு நன்னூலாக தான் வரும். ஓகே, தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் முறை வகுப்பு என்னது? எழுத்து, சொல், பொருள். அதே மாதிரி தொல்காப்பியத்தும் பார்த்து வச்சுக்கோங்க. தொல்காப்பியத்தில் அமைந்த ஏடுகள் எவ்வளோ? 27. இதுவும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். முக்கியமான ஒரு கேள்வி. தொல்காப்பியர் தொல்காப்பியர் புரிஞ்சா? வன்மை இல்லையோர் வறுமை இன்மையை எனும் வரிகள் இடம்பெறும் நூல் என்ன நூல்? கம்பராமாயணம். அடுத்து பாருங்க, காற்றின் ஆற்றலை வலி மிகின் வலி இல்லை என்று கூறும் நூல் புறநானூறு. புரிஞ்சா? அதாவது காற்றின் ஆற்றலை வலி மிகின் வலி இல்லை என்று கூறும் நூல் அது புறநானூறு. திருக்குறள் வந்து திருவள்ளுவர் இயற்றியது. 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள் வந்து இருக்கும். அதே 3 பால்களை சொல்லுது. என்ன சொல்லுது? அறத்துப்பால், இன்பத்துப்பால், காமத்துப்பால் சொல்லுவாங்க. புரிஞ்சா? திருமதியில் வந்து திருமூலர். இதெல்லாம் பார்த்து வச்சு கண்டிப்பாக. அடுத்து பாருங்கள், புழல் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். புரிஞ்சா? புழல் நாற்றம் என்ன சொல்லுவாங்க? கடல். புரிஞ்சா? அடுத்து பாருங்க, மரபு கவிதை எழுதுவதற்கான இலக்கணம் எது? மரபு கவிதை எழுதுவதற்கான இலக்கணம் எது? யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணம். ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது. ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ சேர்ந்து அமைவது என்ன சொல்லுவோம்? சீர்னு சொல்லுவோம். செயலில் 2 எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. செயலில் 2 எழுத்து ஒன்றி வருவது தொடுப்பது என்னது? எதுகை. அதாவது 2ஆம் எழுத்து. நான் 2ன்னு சொல்லிட்டேன். 2ஆம் எழுத்து. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கற்க வேணாம். பற்றுக பற்றற்றான். இப்போ இட்டு வந்திருக்கா? அப்போ இதை தான் வந்து 2ஆம் எழுத்து ஒன்று எதுகைன்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனைன்னு சொல்லுவாங்க. 3ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அது ஏமின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 64 கேள்வி பாருங்கள். இதை பொறுத்துக்க பார்ப்போம் டக்குன்னு. வெண்பா செப்பலோசை பெற்று வரும். ஆசிரியப்பா அகவலோசை பெற்று வரும். களிப்பா துள்ளலோசை பெற்று வரும். வஞ்சிப்பா தூங்கலோசை பெற்று வரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அகவல் ஓசையுடைய பாவகை ஆசிரியர்பா. அகவலோசை பாவகைன்னு ஆசிரியப்பா. இப்போ தான் பார்த்தோம். அகவலோசைன்னு சொன்னோம். இங்கே தான் பார்த்தோம். அகவலோசைக்கு ஆசிரியப்பான அகவலோசை பெற்று வரும். அதான் கேட்டிருக்காங்க. புரிஞ்சா? அடுத்து கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஸ் என அழைக்கப்படும். தொகுதி என அழைக்கப்படும். புரிஞ்சா? சல்வி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற டேஸ் குறிக்கும். வளையத்தினை குறிக்கும். புரிஞ்சா? அடுத்து பாருங்க, விலங்குகளின் தோளால் மூடப்பட்ட செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள். அதே மாதிரி காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவை கஞ்சா கருவிகள் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா? கூற்று காரணம் கூற்று ஒன்று சரி. விலங்குகளின் தோளால் மூடப்படும் செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள். கூற்று 1 சரி, 2 தவறு. தேடிய செல்வத்தை அதாவது செலவழிக்காமல் புதைந்து வைப்பதே மடமை என்று கூறியவர் ஔவையார். டேஸ் என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது. வேலி மஞ்சு விரட்டு. அடுத்து பாருங்க, பெயரச்ச வினையச்சங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். நடந்து வந்தால் என்ன சொன்னேன்? நடந்து வந்தால் என்ன சொன்னேன்? வினையச்சம். பேசிய சொல்லுவாங்க பெயரச்சம். கொஞ்சம் பேசிய என்ன சொல்லுவாங்க? பெயரச்சம். கொஞ்சம் பாருங்க, நடந்து பேசிய. இப்போ இதெல்லாம் கன்சிடர் தெரியும். அப்போ இதுக்கு விடை வந்து என்னது? பி தான் இதற்கான சரியான விடை. எடுத்து உண்டான்னு சொல்லுவோம், முற்றச்சம் சொல்லுவோம். புரிஞ்சா? பெரியங்கிறது குறிப்பு பெயரச்சம் சொல்லுவோம். ஒரே சொல் பலமுறை அடுக்கி வரும் அதாவது தொடர் எவ்வகை தொடர்? ஒரே சொல் பலமுறை அடுக்கி வரும் தொடர் எவ்வகை தொடர்? அடுக்கு தொடர். துஞ்சினார் எனும் சொல் எவ்வகை சொல்? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துட்டோம். மங்களம். இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல்லை எவ்வாறு அழைப்பர்? இலக்கணம் உடையது. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது டேஸ் ஆகும்.
சினையாகு பெயராகும். புரிஞ்சா? நேதாஜி அவர்கள் தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க கப்பலின் பயணம் செய்து எந்த இடத்தில் வந்தடைந்தார்? ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்தடைந்தார். புரிஞ்சா? அடுத்து பாருங்க, திராவிட மகாஜன சங்கத்தை தோற்றுவித்தவர் அயோத்தியதாசர். புரிஞ்சா? அடுத்து கல்வி அறிவு இல்லாத பெண்கள் டேஸ் போன்றவர்கள் என்று பாரதிதாசன் பண்படாத நிலம் போன்றவர்கள். புரிஞ்சா? கீழ்கண்ட பாவலர் பெருஞ்சத்தின படைப்புகள் ஒன்று எது? கொய்யாக்கனி. புரிஞ்சா? கொய்யாக்கனி, பாவிய கொத்து, தேன்மாலை அதெல்லாம் வந்து பெருஞ்சித்தனார், பாவலர் பெருஞ்சித்தனார். புரிஞ்சா? அவரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். கீழ்கண்டோல் கவிஞர் வாணிதாசன் அவர்கள் எழுதிய நூல் இது. எழுதிய நூல் கொடிமுல்லை. கொடிமுல்லை. அடுத்த விஷயம் பாருங்க, வினை எனும் சொல்லுக்குரிய பொருள். வினைன்னு சொல்லுவோம் செயல். 8ஆம் வேற்றுமை டேஸ் என்று அழைப்பர், விழி வேற்றுமை என்று அழைப்பர். புரிஞ்சா? வட்டம், செம்மை, தீமை இவ்வகை பெயர்கள் பண்பு பெயர். புரிஞ்சா? அடுத்து பாருங்க, ஏவல் வினைமுற்று முன்னிலை வரும், ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றே வரும். அதாவது ஏவல் வினைமுற்று முன்னிலை வரும், இது வந்து கூற்று சரி, காரணம் வந்து கூற்று 2 வந்து தவறு. பின்வருவற்று வினைமுற்று வேர்ச்சொல்லுடன் சரியாக இணைத்து ஒன்றை தேர்க. இதுக்கு என்ன சரியான விடை? நடக்கிறது, நட. அதாவது வினைமுற்றுகளின் வேர்ச்சொல்லுடன் சரியாக இணைத்து. பேசினான் வருமா? வராது. பேசுகின்றான் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வருகன் வராது. அதாவது வந்து வருகின்றான்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, 86வது கேள்வி பாருங்க. அதாவது இதுக்கு விட ஆன்சர் என்ன? டி தான் அதுக்கான சரியான விடை. அதாவது பார்த்தீங்கன்னா, கலாம் சொன்னால் என்ன சொல்லுவோம்? போர்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி குளிலின்னு என்ன சொல்லுவோம்? ஒன்று கூடி. தோம்னா குற்றம், கொட்டினா மன்றம். கீழ்கண்ட நூல்களில் இளங்கோவடிகள் இயற்றியது சிலப்பதிகாரம். நீலகேசி என்னது? ஐஞ்சிறுகாப்பியம் ஒன்று. நீலகேசி, சூளாமணி, உதயகுமார காவியம், யசோதர காவியம், யாககுமார காவியம். இதெல்லாம் வந்து ஐஞ்சிறுகாப்பியம் சொல்லுவாங்க. உடல் நோய்க்கு டேஸ் தேவை என ஆத்திச்சுடி கூறுகிறது. ஔடதம். சிறுபஞ்சமூல நூலின் ஆசிரியர் கரியரசன். சிறுபஞ்சமூல நூலை எழுதியவர் யாருங்க? கரியரசன். சிறுபஞ்சமூலம் 14 கீழ்க்கணக்குள் ஒன்று. கூற்று 1, ஆயுத எழுத்து முதலில் வராது, ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. கரெக்டு தான், ரெண்டுமே ஒன்று தான். கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரிதான். என்ற நெட்டெழுத்துக்கான இன எழுத்தாக வருவது ஊ வந்து வரும். தவறான எது கண்டிருக்க? குறில் எழுத்து வந்து எவ்வளோ? அரை மாத்திரையா? இதில் தவறான இணை எது? 1, 3 தான் இதில் வந்து தவறாக இருக்குது. புரிஞ்சா? நெடில் எழுத்து வந்து 2 மாத்திரை, குறில் எழுத்து வந்து 1 மாத்திரையில் வந்து ஒழிக்கும். ஆயுத எழுத்து அரை மாத்திரையில் வந்து ஒழிக்கும். புரிஞ்சா? மெய் எழுத்து அரை மாத்திரை ஒழிக்கும். அதே மாதிரி நெடில் எழுத்து வந்து 2 மாத்திரை ஒழிக்கும். இதுதான் கரெக்டு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ தான் வந்து இதுக்கான சரியான விடை. ஆ, இ, ஐ, ஓ 4 கீழ் ஒழிக்கும் எழுத்தை கண்டறிய. ஐ அதாவது வந்து 4 நீண்டு ஒழிக்கும் எழுத்து. இது அதாவது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா குறில், இது மட்டும்தான் நெடில். ஒளி வடிவமாக எழுதப்படுவது, வரி வடிவமாக எழுதப்படுவது டேஸ் எனப்படுகிறது, எழுத்து எனப்படுகிறது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் டேஸ் மெய்ப்பொருள் காண்பது. அதாவது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் 96 என்ன விடை? மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் யார் யாருக்கு ஏற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. கூற்று 1, திருவள்ளுவர் 2000 ஆண்டுகள் முற்பட்டவர். கரெக்டா? கரெக்ட். உலக பொதுமறை என்று போற்றப்படும்போது திருவாசகம் சொல்லுவோம். திருக்குறளை தான் வந்து உலக பொதுமறைன்னு சொல்லுவோம். புரிஞ்சா? திருவாசகம் இயற்றியவர் யார்? மாணிக்க வாசகர். திருக்குறளின் பெருமறை விளக்கும் நூல் திருவள்ளுவ மாலை. தம் கருமை கட்டளைகள் என்பதற்கு வள்ளுவர் கூறுகிறார்.
பெருமைக்கும் சிறுமைக்கும். அடுத்து பாருங்கள், இதற்கான விடை என்ன? பி தான் இதற்கான சரியான விடை. ஓகேவா? இப்போ பாருங்கள், அதாவது பயனில்லா கலநிலம் வந்து எப்படி கல்லாதவார், அதே மாதிரி புகழாலும் பணி, இது வந்து சொல் திருக்குறளில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணிக்கணும்பா. சரியா? ஒரு 100 கேள்வி வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? இந்த 100 கேள்வி வந்து நான் ஏன் கொடுத்தேன்னா, இந்த 100 கேள்விங்கிறது கண்டிப்பாக வந்து எக்ஸாம் ஒரு 10 கேள்வி வந்து எதிர்பார்க்கலாம். புரிஞ்சா? நீங்கள் எத்தனை கேள்வி கரெக்டாக வந்து விடை சொன்னீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோ வேணும், தொடர்ச்சியாக வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்ன சொன்னீங்கன்னா, அந்த ஒருக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப 100 கேள்வி எடுத்தேன். என்னென்னா நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிச்சு. என்ன வந்துச்சுன்னா, சார் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேணாம், கொஸ்டின் மட்டும் கொடுங்க சார். அந்த மாதிரி கேட்டனால தான் இது நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக தொடர்ச்சியாக வந்து சப்போர்ட் தேவை. புரிஞ்சா? ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்கோம். புரிஞ்சு? இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட் வந்து என்ன சொன்னீங்கன்னா, சார் எக்ஸ்பிளைன் வேணாம் சார், நீங்கள் கொஸ்டினாக கொடுத்தா சொன்னீங்க. நம்ம முக்கியமான ஒரு 100 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். இந்த 100 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் 10 கேள்வி கண்டிப்பாக வரும். புரிஞ்சா? அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த பெயரெச்சம், வினையெச்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சினையாகும் பெயர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி பொருள் கூறுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கேட்பாங்க. அந்த மாத்திரை அளவுகள் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் அப்புறம் இலக்கணம் முடியுது, அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக 10 கேள்வி உறுதி. புரிஞ்சா? நீங்கள் 100 கேள்விக்கு எவ்வளோ கேள்வி சரியாக விடை பண்ணிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக படிங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். நம்பிக்கையோடு படிங்க. வெற்றி நிச்சயம்.